வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13ல டோட்டலாக 2423 வேகன்சிஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கக்கூடிய வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி நான் தனித்தனியாக ஒரு 6 வீடியோக்கு மேலே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு நிறைய போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது தான். ஓகே, ஏன்னா நீங்கள் செலெக்ஷன் ஆகிற ஸ்டேஜில் வந்து இந்த டேட்டில் நீங்கள் டாக்குமெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறப்போ உங்களால் வந்து பேக் டேட்டில் வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ண முடியாது. ஓகே, அது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. நீ வந்து இந்த டேட்டில், அதாவது அடுத்த வருஷம் உங்கள்கிட்ட கேட்பாங்க 2024 2025 ஆகஸ்ட்டுக்கு முன்னால் உங்ககிட்ட வந்து ஓபி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் அதை 2025 ரெடி பண்ண முடியாது. ஓகே, அப்படின்னால இப்போவே உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக இப்போவே ரெடி பண்ணி வச்சுருந்தா தான் உங்களால் இதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கிறப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அதை வந்து கிளியர் பண்ணி வர முடியும். ஓகே, ஸோ அதனால் இந்த வீடியோவில் இந்த எக்ஸாமுக்கு தேவையான, இதில் செலெக்ஷன் ஆக போகிறவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கணும், அதுக்கப்புறம் பர்டிகுலராக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், க்ரூஷியல் டேட் என்ன, அந்த டேட்டுக்கு முன்னால் கண்டிப்பாக நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம வந்து நிறையா வீடியோஸ் கொடுத்துட்டோம். ஓகே, இதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கான 50 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வீடியோ, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற வீடியோ, ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுற வீடியோ, அடுத்ததாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் 13 அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ், அதாவது ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வைஸ் வந்து நான் தனித்தனியாக வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன். 10th மட்டும் முடிச்சிருக்கீங்க, இல்லைனா 10th முடிச்சு அதுக்கு மேலே என்ன இருந்தாலும் ஓகே, பட் 10th முடிச்சவங்களுக்குன்னு 208 வேகன்சி இருக்குது. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து 12th முடிச்சவங்க, கிராஜுவேஷன் முடிச்சவங்களுக்கு ஒரு 137 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்குமே ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அடுத்ததாக பிஎஸ்சி, டிப்ளமோ, பிஇ, பிடெக் முடிச்சவங்களுக்குன்னு 446 வேகன்சிஸ் இருக்குது. அதை நான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். எம்எஸ்சி, பிஎஸ்சி முடிச்சவங்க வித் எக்ஸ்பீரியன்ஸ், வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே சேர்த்து இன்னொரு 236 வேகன்சிஸ் இருக்குது. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி. அடுத்ததாக நீங்கள் வந்து ஒரு ஃபீமேல் கேண்டிடேட், உங்ககிட்ட வந்து என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குது, நீங்கள் வந்து டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 125 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தாலும் சரி, ஹெவி லைசன்ஸ் இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே தனித்தனியாக வேகன்சிஸ் இருக்குது. மொத்தமாக 138 வேகன்சி இருக்குது. ஸோ 10th கம்ப்ளீட் பண்ணி லைசன்ஸ் வச்சுருக்கவங்க இந்த வீடியோ வந்து பாருங்கள். அடுத்ததாக ஃபயர்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்குது. ஓகே, அதுக்கு ஒரு 25 வேகன்சி இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இவ்வளோ வீடியோஸ் நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் செலெக்ஷன் ப்ராசஸை இன்னொரு வாட்டி நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறப்போ நான் வந்து எல்லா ரீஜன்லையுமே அப்ளை பண்ணலாமா, இல்லைனா ஒரு பர்டிகுலர் ரீஜனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எந்த ரீஜனில் வேணாலும் எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து நார்த் ரீஜனில் அப்ளை பண்ணுறோம்னா அங்கே தான் போய் எக்ஸாம் எழுதணுமான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரியும் கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டிலே எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்கள் எந்த ரீஜனில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். ஓகே, ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் நீங்கள் எந்த ரீஜனில் அப்ளை பண்ணீங்களோ அந்த ரீஜனோட ஆஃபீஸில் தான் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சென்ட்ரல் ரீஜனில் ஒரு 5 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 போஸ்ட்டுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்குமே நீங்கள் வந்து சென்ட்ரல் ரீஜியனில், அதாவது யூபியில், உத்தரப்பிரதேசில் பிரயாக்ராஜுங்கிற இடத்துல தான் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நார்தன் ரீஜியனில் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இது ஒரு 5 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் டெல்லியில் போய் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சதர்ன் ரீஜியனில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இதில் ஒரு 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து சென்னையில் இருக்கும். ஸோ எக்ஸாம் ஒன்று தான், ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக நடக்கும். அதுக்கு நீங்கள் வேறு வேறு ரீஜனில் எந்த ரீஜனில் அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அங்கே போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் இதை அட்டன் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, அடுத்ததா இப்போ நான் வந்து சென்ட்ரல் ரீஜியனில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு சென்ட்ரல் ரீஜியனில் தான் போஸ்டிங் போடுவாங்களாங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படியும் கிடையாது. போஸ்டிங் எங்கே வேணாலும் போடலாம். ஓகே, இப்போ நான் செலெக்ஷன் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதே செலெக்ஷன் போஸ்ட்டில் தான்.
ஜேஇயா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அப்ளை பண்ணது சென்ட்ரல் ரீஜியன்ல தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் யூபில தான் போய் அட்டெண்ட் பண்ணேன். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து சென்னையில தான் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அந்த வேக்கன்சி அங்க வந்திருந்தாலும், அதுக்கான அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான பிரான்ச் வந்து எங்கெல்லாம் இருக்குதோ, அங்க எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எனக்கு தமிழ்நாட்டுல சென்னையில தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால எங்க வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலாம். அதாவது உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் ரீஜியன்ல அந்த வேக்கன்சிய வெளியிட்டிருப்பாங்களே தவிர, அதோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் நீங்க போய் அட்டெண்ட் பண்ணணும். அந்த அந்த இடத்துல போய் அட்டெண்ட் பண்ணணுமே தவிர, மத்தபடி எந்த எந்த இத வச்சு நம்ம வந்து அங்க தான் எனக்கு போஸ்டிங் போடுவாங்கன்ட்டு சொல்ல முடியாது. ஓகே. போஸ்டிங் எங்க வேணாலும் போடுவாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த டவுட் தான் நெறைய பேருக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க எத்தன எத்தன அப்ளிகேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். அதுல எந்த லிமிட்டும் கிடையாது. தனித்தனியா எத்தன அப்ளிகேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுத போறீங்க. 10th லெவலுக்கு நீங்க 15 அப்ளிகேஷன் பண்ணாலும் ஒரே ஒரு எக்ஸாம் தான். 12th லெவலுக்கு ஒரு எக்ஸாம், கிராஜுவேஷன் லெவலுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஓகே. அந்த ஒரு எக்ஸாமும் நீங்க தமிழ்நாட்டிலேயே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். அது ஜூலை 24ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தமிழ்நாட்டில தான் இருக்க போகுது. ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்து ஒரே நாள்ல வந்துரும். ஆனா, அந்த ஒரு ரிசல்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல வந்து 460 விதமான போஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 460 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 460 விதமான கட் ஆஃப் இருக்கும். ஓகே. ஒண்ணுக்கும் வேற வேற ரிசல்ட் இருக்கும். ஒண்ணுக்கும் தனித்தனியா செலக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட் இருக்கும். நீங்க ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா, 10 போஸ்ட்ல ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா, 10 ரிசல்ட்ல உங்களோட நேம் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாரி ரிசல்ட் வந்து போஸ்ட் வைஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க எத்தன போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தாலும், அதுக்கெல்லாம் சேர்த்து டாக்குமெண்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. அது இதுக்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட்ல அனுப்புற மாதிரி வச்சிருந்தாங்க. இப்போ ஆன்லைன்லயே அப்லோட் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்சியோட வெப்சைட்ல இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு டேட் குடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எஸ்எஸ்சியோட வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. அடுத்ததா, நீங்க எந்தெந்த போஸ்ட்லலாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்களோ, அந்த பர்ட்டிகுலர் போஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்குமோ, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கரெக்ட்டா இருக்குதான்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட்டு, அடுத்து மறுபடி ஒரு லிஸ்ட் வந்து நீங்க எந்த ரீஜியன்ல ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களோ, இப்போ நீங்க வந்து சென்ட்ரல் ரீஜியன்ல ஒரு போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க. டாக்குமெண்ட் வந்து நீங்க அனுப்பிட்டீங்க. அப்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ இந்த போஸ்ட்டுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்குது அப்படின்னா, இந்த சென்ட்ரல் ரீஜியன்ல ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்குது. இவங்கெல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ அது வந்து அந்த வெப்சைட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சியோட நார்மல் வெப்சைட் இருக்குதுல்ல. SSC.gov.in அப்படிங்கக்கூடிய வெப்சைட். அதுல வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதுல வந்து இந்த ரிசல்ட் வரைக்கும் தான். சிபிடி ரிசல்ட் வரைக்கும் தான் SSC.gov.in அப்படிங்கக்கூடிய வெப்சைட்ல வரும். அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ரீஜியன்ல அப்லோட் பண்ணீங்களோ, அப்ளை பண்ணீங்களோ, அந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய வெப்சைட்ல தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா அந்தந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய வெப்சைட்ட ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அவங்க வந்து இவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணதுக்கப்புறம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்க எந்த ரீஜியன்ல அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, அந்த ரீஜியனோட ஹெட் ஆஃபீஸ்ல வந்து நீங்க போய் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்ட்டா வச்சிருந்து குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா, ஃபைனல் ரிசல்ட் வரும். ஸோ உங்களோட மார்க் வந்து ஃபைனலா ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும். போஸ்டிங்குமே வந்து போஸ்ட் வைஸ் தனித்தனியா வரும். ஓகே. தனித்தனியா வந்து ஃபைனல் ரிசல்ட் வரும். இப்போ ஒருத்தருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, 4 இடத்துல போஸ்டிங் கிடைக்கலாம். 10 இடத்துல கூட போஸ்டிங் கிடைக்கலாம். வேற வேற டிபார்ட்மெண்ட்ல. அதுல ஏதாச்சும் ஒண்ணுல தான் அவர் ஜாயின் பண்ணுவாரு. அப்படிங்கிறனால, அவர் ஜாயின் பண்ணாத மத்த போஸ்ட்டுக்குலாம் வந்து ரிசர்வ் லிஸ்ட்ன்னு இன்னொன்னு வச்சிருப்பாங்க. அவருக்கு அடுத்த ரேங்க்ல யார் இருந்தாங்களோ, அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களும் ஜாயின் பண்ணலன்னா, அதுக்கு அடுத்து இருந்தவங்க. அவங்களும் ஜாயின் பண்ணலன்னா, அதுக்கு அடுத்து இருந்தவங்க அப்படிங்கிற மாரி இதுல ரிசர்வ் லிஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. அதனால தான் நீங்க வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் போடுறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றேன். ஒண்ணுல நீங்க செலக்ஷன் ஆகாட்டா கூட, ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ல நீங்க செலக்ஷன் ஆகாட்டா கூட, அடுத்தடுத்த சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே. ஒரு வாட்டி தான் எக்ஸாம் எழுத போறீங்க. ஆனா, நெறைய அப்ளிகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒண்ணுல நீங்க செலக்ஷன் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகம். அதனால நீங்க வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து அப்ளை பண்ணிருங்க. பர்ட்டிகுலரா நீங்க ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா, நீங்க எத்தன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருக்கீங்களோ, அத்தன போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃப்ரீ. நீங்க ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
ஆனால் யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க வந்து 100 ரூபா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் பே பண்ணணும். ஸோ அவங்க வந்து செலக்ட் பண்ணி அதிகமாக வேக்கன்சி இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. மற்றவங்க ஒரு வேக்கன்சி இருந்தாலும் அதுக்கும் அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஏன்னா ஃப்ரீ தான். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கொடுக்க போகிறீங்க. அதுவும் நீங்கள் மொபைல்லே கூட இப்போ பண்ணலாம். அப்படிங்கிறனால அந்த டைமை மட்டும்தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்களே தவிர இதில் நீங்கள் அதிகமாக செலவுலாம் எதுவும் பண்ண போகிறதே கிடையாது. செலவுங்கிறது சுத்தமாக கிடையாது. அப்படினால உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் ப்ராசஸ். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்கும். அடுத்தது அதுக்கான ரிசல்ட் வந்து போஸ்ட் வைஸ் வரும். இந்தந்த போஸ்ட்லலாம் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு இன்னொரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து எந்த ரீஜனில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தாங்களோ அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபைனல் ரிசல்ட் போஸ்ட் வைஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் எத்தனை போஸ்ட்டில் வேணாலும் செலெக்ஷன் ஆகிறதுக்கு இதில் சான்ஸ் இருக்குது. ரிசர்வ் லிஸ்ட்டும் உண்டு. ஓகே. ஸோ இப்போ என்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், என்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அட்டன் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் 10th மார்க் ஷீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட நேம் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நேம், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து இதுதான். பர்த் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை, டிசிலாம் தேவையே கிடையாது. ஓகே. 10th மார்க் ஷீட்டு தான் ப்ரூஃப். அடுத்ததா நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட் வந்து 12th லெவலில் இருக்குது அப்படின்னா 12th மார்க் ஷீட் நீங்கள் கொண்டு போகணும். கிராஜுவேஷன் லெவலில் இருக்குது அப்படின்னா கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், கன்சாலிடேட்டர் மார்க் ஷீட்டு, ஒரு சில நேரம் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டும் கூட கேட்பாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போயிருங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட்டே இருக்குதுன்னா ப்ரொவிஷனல் தேவையில்லை. கன்சாலிடேட்டர் மார்க் ஷீட்டு, செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டும் ஒரு சில இடத்துல கேட்பாங்க. இது எல்லாமே நீங்கள் ரெடியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ நான் 10th லெவல் போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 12th மார்க் ஷீட்டோ கிராஜுவேஷன் மார்க் ஷீட்டோ தேவையில்லை. ஸோ நான் சொல்கிறதில்ல, உங்களுக்கு எது அப்ளிகபிள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா எல்லா போஸ்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அது எந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும், அதுக்கப்புறம் அது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டேட் வந்து 1/8/2025 தான். ஓகே. ஆகஸ்ட் 2025 1ஆம் தேதி. ஓகே. அந்த டேட்டுக்கு முன்னால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதை நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிருங்க, இது வரைக்கும் இல்லை அப்படின்னா. அடுத்ததா நீங்கள் எந்த கேட்டகிரியோ அந்த கேட்டகிரிக்கான சர்டிஃபிகேட், நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேட்டகிரியில் இருக்கீங்கன்னா அந்த கேட்டகிரிக்கான சர்டிஃபிகேட்டும் 1/8/2025க்கு முன்னால் வாங்கி வச்சுருக்கணும். ஓகே. பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கும் அதே தான். அவங்களுக்குமே வந்து இந்த டேட்டுக்கு முன்னால் வாங்கி வச்சுருக்கணும். ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டும் பார்க்கலாம். கேட்டகிரி சர்டிஃபிகேட் பற்றின ஒரு சில அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேட்டகிரி சர்டிஃபிகேட்கான க்ரூஷியல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1/2025. இந்த டேட்டுக்கு முன்னால் நீங்கள் இந்த கேட்டகிரியில் இருக்கிறவர் தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப், அதாவது அந்த கேட்டகிரி சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் எஸ்சி, எஸ்டி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் டைமில் இந்த டேட்டுக்கு முன்னால் எப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் போதுமானது. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இஷ்யூ பண்ண அந்த சர்டிஃபிகேட் போதுமானது. ஓகே. பட் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று வந்து சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எல்லாமே இங்கிலீஷில் எழுதியிருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து தமிழில் மட்டும் எழுதிட்டு இங்கிலீஷில் இருக்கிறத எழுதாமல் விட்டுருப்பாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்லையும் எழுதி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஓகே. அடுத்ததா நீங்கள் ஓபிசி கேண்டிடேட் அப்படின்னா இந்த டேட்டுக்கு முன்னால் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். நார்மலாக எஸ்எஸ்சியில் இருந்த ரூல் என்ன அப்படின்னா ஒரு க்ரூஷியல் டேட் சொல்கிறாங்கன்னா அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட், அதுக்கு அடுத்து 6 மாதத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து வேலிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு விதமாக கேட்குறாங்க. நீங்கள் எந்த இயர் அப்ளை பண்ணீங்களோ அந்த இயருக்கான சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை வந்து பின்னால் எல்லாராலையுமே ரெடி பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ரூலை வந்து நீங்கள் மறந்துடுங்க. இது வந்து உங்களுக்கு வேறு வழியே இல்லை, ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ரூலை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் அந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கையில் டைம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் 1 ஆகஸ்ட் 2025க்கு உள்ள ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து இனிமேல் இப்போ எஸ்எஸ்சியில் வந்து ஆல்ரெடி
செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஸ்டெனோகிராஃபர் வந்திருக்கு. அடுத்து சிஜிஎலுக்கு வரப்போகுது, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எல்லா எக்ஸாமும் வரப்போகுது. அந்த எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, ஏப்ரல் 2025லேருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2025க்குள்ள ஒரு ஓபி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிடுங்க. ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா ரினியூ பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து இதுதான். பட் இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும்னு யார்கிட்டையும் வந்து டிமாண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எஸ்எஸ்சி தான் அதை பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செலெக்ஷன் ஆக போகிற டிபார்ட்மெண்ட்லேருந்து அதை டிமாண்ட் பண்ணலாம். ஓகே, அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, அவங்க கேட்குறத நம்ம கொடுத்து தான் ஆகணும். அப்படின்னால நீங்கள் வந்து இந்த டேட்டுக்குள்ளே வாங்கிடுங்க. ஓகே, அடுத்ததாக இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னா அவங்களும் 1/8/2025க்குள்ளே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இதே சேம் டேட்டு தான், 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 1க்குள்ளே நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து 2025-26 ஃபினான்ஷியல் இயருக்கான சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து உங்களுக்கு 2024-25 ஃபினான்ஷியல் இயருக்கான இன்கம் வச்சு தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இன்கம்மை வச்சு போன ஃபினான்ஷியல் இயரோட இன்கம்மை வச்சு இந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதுவும் இந்த டேட்டுக்குள்ளே வாங்கியிருக்கணும். ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன், இடபிள்யூஎஸ்க்கும் ஓபிசிக்கும் சேம் ரூல் தான். ஓகே, அடுத்ததா பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னால் உங்களோட டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதில் தெளிவாக உங்களுக்கு என்ன 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 டிசேபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் ஆகிருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களோ அந்த கம்பெனியோட லெட்டர் ஹெட்டில் தான் வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். எந்த டேட்டில் அவங்க வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படிங்கிற டேட் வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். அதில் உங்களோட நேம் இருக்கணும். ஓகே, எம்ப்ளாயி நம்பர் இருந்தால் ஓகே மென்ஷன் பண்ண சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கக்கூடிய டேட் இருக்கணும். ஓகே, ஸோ இதை தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து 1 இயருக்கு மேலேயே இருக்கும். ஸோ 1 இயர் கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 1 இயர் அதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். இதில் இந்த லாஸ்ட் டேட் இருக்குதுல்ல, இந்த லாஸ்ட் டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஆகஸ்ட் 2025க்கு முன்னால் இருக்கணும். இதுக்கு முன்னால் அவங்க கேட்டிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். 2 வருஷம் கேட்டிருக்காங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னால் 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்படி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ டேட் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, என்ன ரேங்க்கில் ஒர்க் பண்ணீங்க. ஓகே, நான் கிராஜுவேட் அப்ரண்டிஸாக இருந்தேன். ஓகே, என்ன ரேங்க்கில் ஒர்க் பண்ணீங்க, என்ன 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 மாதிரி டியூட்டிஸ் பார்த்தீங்க அப்படிங்கிறதும் இருக்கணும். மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஸோ கார் செக்மெண்ட்னு வந்துருச்சு. ஸோ எனக்கு கேட்டிருந்தது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சரிங், அதாவது ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கும். ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஸோ இது கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கணும். அவங்க என்ன ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த நேம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் ஆகிருக்கணும். ஒருவேளை மென்ஷன் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களோட கம்பெனியில் கேட்டு இப்படி வேணும்னு சொல்லி வாங்குங்க. ஈவன் எனக்குமே இந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த எக்ஸாமுக்காக நான் திரும்ப வாங்கின சர்டிஃபிகேட் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு அவங்க கொடுத்துருந்த சர்டிஃபிகேட்டில் வெறுமனே நான் கிராஜுவேட் அப்ரண்டிஸாக இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தேன், இந்த ஃபீல்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு கொடுத்துருந்தாங்க. அதை ஒரு ரீஜியனில் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, சதர்ன் ரீஜனில் அக்செப்ட் பண்ணிக்கல, மற்ற ரீஜனில் அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ எல்லா ரீஜன்லையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதில் கிளியராக என்ன ஃபீல்டு, என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கணும். ஸோ எனக்கு வந்து சதர்ன் ரீஜன்லேருந்து கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா தான் நாங்கள் ஏற்றுக்குவோம்னு சொன்னனால நான் திரும்ப அந்த கம்பெனியில் ரெக்வஸ்ட் பண்ணி மெயில் அனுப்பி எனக்கு வந்து இப்படி நான் மேனுஃபேக்சரிங்கில் இருந்தேன், ப்ரொடக்ஷனில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மெயினாக இருக்கணும். அடுத்து வேறு நீங்கள் என்னென்னலாம் டியூட்டி பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் அவங்க கேட்டிருக்க ஃபீல்டு வந்து கண்டிப்பாக மென்ஷன் ஆகிருக்கணும். ஸோ அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி யாரோ அவங்களோட சைன் இருக்கணும், சிக்னேச்சர், சீல் எல்லாமே. சீல் இருந்தால் சீல், இல்லைனா சைன் இருந்தாலே போதுமானது, ஏன்னா லெட்டர் ஹெட்டில் தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. இப்போ நான் கார் டிரைவருக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து எப்படி வாங்கணும்னா இதே மாதிரி வாங்குங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில், ஒரு ஸ்கூலில், இல்லைனா ஏதாச்சும் ஒரு காலேஜில் நீங்கள் டிரைவராக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட லெட்டர் ஹெட் இருக்கும், இல்லைனா அவங்களோட சீல் வச்சா கூட போதுமானது. ஓகே, நார்மலாக ஒரு ஒயிட் ஷீட்டில், ஒரு A4 ஷீட்டில் கூட டைப் பண்ணிவிட்டு கடைசி அவங்க சிக்னேச்சர் போட்டு அவங்களோட கம்பெனி சீல் வச்சா கூட போதுமானது. ஓகே, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் என்கிட்ட வந்து அவர் வந்து உங்களோட பேரை போட்டு இவர் வந்து டிரைவராக ஒர்க் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி போட்டு வாங்கினா போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நான் எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே வந்து இந்த செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு பர்டிகுலராக வந்து நான் தெளிவாக கொடுத்துருவேன். ஏன்னா இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும், பின்னால் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. அதனால் நான் முன்னாலே எல்லாமே தெளிவாக சொல்லிடுவேன்.
ஆனாலும் நெறைய பேர் வந்து ரொம்ப அசால்ட்டா இருக்கிறது. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆனா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னமுமே நெறைய பேர் வந்து அசால்ட்டா இருந்துட்டு, அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம், "சார் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்ன்னு?" என்ட்ட கேட்பாங்க. ஸோ, அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. யாராலயுமே அதுக்கு சொல்யூஷன் குடுக்க முடியாது. நீங்க தான் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ, நீங்க ஒரு ஒரு எக்ஸாம்க்காக படிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன்லாம் கரெக்ட்டா இருக்குதா? சர்டிஃபிகேட்லாம் கரெக்ட்டா இருக்குதா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும். அது இல்லாம நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு, பின்னால பார்த்துக்கலாம்ன்ட்டு அசால்ட்டா இருந்தீங்கன்னா, அது உங்களோட தப்பு. அந்த தப்புக்கான பலன நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால நீங்க இப்பவே வந்து ரெடியா இருந்துக்கோங்க எல்லாத்துக்குமே. ஓகே. எல்லாமே கரெக்ட்டா இருக்குதா? அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பிரிப்பரேஷன ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு, செலக்ஷன் ஆகுற ஸ்டேஜ்ல போயி, இப்படி ஒரு சின்ன ஒரு சர்டிஃபிகேட் இல்லாத காரணத்தினால வெளில வர்றது வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும். அதனால இத நீங்க வந்து அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. ஆல்ரெடி அந்த மாரி நெறைய பேருக்கு ஆயிருக்கு. ஸோ, அதனால நீங்க வந்து இத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க.